ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மன வருத்தத்தில் இருக்கின்றாயா? மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய துணை உன்னை காயப்படுத்துகிறார் என்று நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாயா? உன்னுடைய மனப்படும் வேதனையை உன் அப்பா நான் அறியாமல் இருப்பேனா? என்னுடைய குழந்தையின் மனம் குழந்தை போன்றது. ஆனால் அதை மற்றவர்கள் எளிதாக காயப்படுத்தி விடுகிறார்கள். இத்தனை நாட்களும் உங்களுக்குள் சண்டை சச்சரவு அனைத்தும் வந்துள்ளதுதான். உண்மையான பாசம் இருந்தால் சண்டை சச்சரவு பின்பு சமாதானம் அனைத்தும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அப்பொழுது வந்துள்ள பிரச்சனை போல் இப்பொழுது இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது உண்மையும் கூட தங்கமே. இதற்கு முன்னால் வந்துள்ள சண்டைகள் அனைத்தும் உங்கள் இருவருக்குள்ளான சண்டை. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையோ உன்னவர் மற்றவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை உதாசீனப்படுத்துகிறார், உன்னை காயப்படுத்துகிறார், புறக்கணிக்கின்றார், அவமானப்படுத்துகின்றார். அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையே நரகம் போல் உள்ளது அப்பா, என்னை ஏன் படைத்தீர்கள் என்று என்னிடம் அழுது கொண்டே நீ கேட்கும் பொழுது என்னுடைய மனம் படும் பாடும் என்னால் எடுத்துரைக்க முடியவில்லை. கவலை கொள்ளாதே தங்கமே, போதும். என் பிள்ளையான நீ கஷ்டப்பட்டது அனைத்தும் போதும். இனி உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப் போகின்றது. மற்றவரின் பேச்சை கேட்டு ஆடிக்கொண்டிருந்த உன்னவர் இப்பொழுது உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளப் போகின்றார். மற்றவர்கள் அனைவரும் அவர்களுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் என்பதனை நான் அவருக்கு புரிய வைக்கப் போகின்றேன். உன்னவரின் முன்னால் ஒரு மாதிரியும் முதுகு பின்னால் மற்றொரு மாதிரியும் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை உன்னவருக்கு புரியக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது. உன்னவர் தன்னுடைய தவறை புரிந்து உன் காலடியில் வந்து கிடப்பார். உன்னிடம் மன்னிப்பு வேண்டி உன்னையே தஞ்சமடைய போகின்றார். நீதான் எனக்கு உறவு, நீதான் எனக்கு உயிர், உன்னை தவிர இவ்வுலகில் எனக்கு உண்மையான சொந்தம் யாரும் இல்லை என்று கூறி உன்னிடம் வந்து அழுகப் போகின்றார். அவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. நீ கவலை கொண்டாதே தங்கமே. நீ அழுத நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னை காயப்படுத்தியவர்கள் அழக்கூடிய நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது. பாவம் செய்த அனைவருக்கும் இவ்வுலகில் தண்டனை உண்டு. எப்பாவமும் அறியாத நீ இத்தனை நாட்களாக அழுதாய் அல்லவா? அனைத்தும் முடிய போகின்றது. இனி உனக்கான பொன்னான காலம் உருவாகப் போகின்றது. அதை நீ சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு. ஓம் முருகா.